அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تبارك وتعالى في محكمه تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் நல்லற தோழர்களான சஹாபாக்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறை பேணி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும், அல்லாஹுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் அந்த அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் விரும்பாமல், நாம் கேட்காமல் தன்னுடைய மார்க்கத்திலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பிறக்க வைத்து இன்றைக்கு வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹுடைய மார்க்கம் இன்னத்தீன் ஐந்தல்லாஹி அல் இஸ்லாம், அல்லாஹுவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று திருமறை குர்ஆனிலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம இதை விரும்பவில்லை, விரும்பியெல்லாம் இந்த மார்க்கத்தில் நாம் வரலை, அதே மாதிரி ஆசைப்பட்டு வரவில்லை, அல்லது கஷ்டப்பட்டு பிற மதத்திலே இருந்து அந்த மதங்களினுடைய சடங்குகள் அதில் உள்ள வணக்க வழிபாடெல்லாம் பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாம் வரலை. நம்முடைய பெற்றோர் முஸ்லீம்களாக இருந்தார்கள், அவருடைய பெற்றோர் முஸ்லீம்களாக இருந்தார்கள். ஆக நம்முடைய பெற்றோரை பொறுத்த வரைக்கும் அவங்க பெற்றோர் முஸ்லீம்களாக இருந்தனால அவங்க முஸ்லீமாக இருந்தாங்க. அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய நாம் முஸ்லீம்களாக இருக்கின்றோம். நாம் பிற மதங்களை ஒப்பிட்டு பார்த்தெல்லாம் இந்த மார்க்கம் சிறந்த மார்க்கம் என்று நாம் வரவில்லை. ஆனாலும் கூட வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு வயதிலே இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி வியாபாரத்திலே அவர்களுக்கு உதவி செய்து திருமணம் முடிக்கின்ற வரைக்கும் கூட அவர்களுக்காக வேண்டி ஒத்தாசையாக இருந்து பல்வேறு சிரமமான காலகட்டங்களிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தோள் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய தகப்பன அபூ தாலிபுக்கு வல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை வழங்கவில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அபூ தாலிபுடைய மரணப்படுக்கையில் இந்த கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். மரணப்படுக்கையில் அவர் கிடக்கின்றார், மரணம் அடைந்து விடுவார் என்கின்ற ஒரு கடைசி நேரம். தன்னுடைய பெரிய தகப்பனிடத்தில் காதிலே போய் சொல்கின்றார்கள், அபூ ஜஹல் இருக்கின்றான், உத்துபா இருக்கின்றான், ஷைபா இருக்கின்றான். அத்தனை இஸ்லாமிய விரோதிகளும் முஷ்ரிக்கீன்களும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சிறு வயதிலே இருந்து எடுத்து வளர்த்து நமக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய செல்வந்தராக ஆக்கிவிட்டார், திருமணம் முடித்து வைத்தார். எதிரிகளை பொறுத்த வரைக்கும் அபூ தாலிப் இருக்கின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாக வேண்டும் என்கின்ற நினைப்பெல்லாம் வருகின்ற பொழுது அபூ தாலிபை பார்த்து தான் ஒதுங்கினார்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக குறைஷியிலே இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் யோசித்து பார்த்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப்கிட்ட போய் அந்த மரண தருவாயில் அவர் சக்கராத்தில் கிடக்கிறார், சொல்லதை விளங்கக்கூடியவர் தான். அவரை சுற்றி இருக்கக்கூடியவளெல்லாம் அவருக்கு வேண்டப்பட்டவள் அபூ ஜஹீல், உத்பா, ஷைபா போன்ற இஸ்லாமிய விரோதிகளெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன் அவரையும் அதில் ஒருவராக இருந்தார். அந்த கடைசி நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் போய் சொல்கிறாங்க, இப்போ சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை வைத்து நான் என் இறைவனிடத்திலே வழக்காடுவேன். என்ன சொன்னார் தெரியுங்களா? சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறார். சொன்னார், நான் இந்த நேரத்தில் களிமா சொன்னோம்டா இது வரைக்கும் எனக்கு இந்த கௌரவம் இருக்குத. என்னமெல்லாம் நினச்சிருப்பாங்க இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க, இந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, அத்தனை கௌரவம் அடிபட்டு போய்விடும். அதோட மௌத்தா போயிட்டார். கடைசி வரைக்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தகப்பனார் கலிமா சொல்லி ஒரு முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று முயற்சி செய்தும் கூட அல்லாஹ்வுக்கு மிகவும் பெருத்த ஒரு நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு தூதர்களையும் ஒவ்வொரு நபிமார்களையும் அந்தந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பினான். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, அர்சல்னா மூசா இலா கௌமிஹி. நூஹை அவர் சமுதாயத்திற்கு, மூசாவி அவர் சமுதாயத்திற்கு, ஒவ்வொருவரையும் அவர் சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபத்தல் இன்னாஸ், இன்னா அர்சல்னாக காஃபத்தல் இன்னாஸ், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நான் தூதராக அனுப்பினேன். எவ்வளோ பெரிய பொறுப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த அளவுக்கு உயர்வான பதவி கொடுத்தாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது நடக்கவில்லை. அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத் செய்கின்றானோ, யாருக்கு தன்னுடைய மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதை தன்னுடைய நேசராக இருக்கக்கூடிய நபிகள் விரும்பினாலும் கூட அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா. நபியே, நீ விரும்பியவர்களுக்கெல்லாம் உன்னால் நேர்வழி காட்ட முடியுமா, ஹிதாயத் செய்ய முடியுமா? லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ யாரை விரும்பினாலும் நீ விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, நான் விரும்ப வேண்டும். வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, அல்லாஹ் நாடுகளுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை காட்டுவான். இன்னைக்கு அந்த நேர்வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். யாராச்சும் முயற்சி பண்ணங்களா? இல்லை தாயுடைய கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது யாரெல்லாம் என் இஸ்லாத்தில் பிறக்கவை சொன்னமா? இல்லை அடிபட்டு உதைபட்டிருக்கின்றோமா? இன்றைக்கும் கூட அடிபட்டு உதைபட்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்களாக சொல்கின்றோம். அவர்கள் பிற மதங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் பரம்பரையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை கடமைகளையும் அத்தனை அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகவும் எளிதாக்கி வைத்திருக்கின்றான், மிகவும் எளிதாக வைத்திருக்கின்றான். இதற்கு முன்னால் உள்ள சமுதாயத்தில் உள்ள பள்ளி வாசலில் தான் தொழணும். நமக்கு அப்படி இல்லை.
பூமியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், மற்றைய தூதரை விட வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு எனக்கு சில சிறப்புகளை தந்திருக்கின்றான். அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பூமி எங்கும் நான் தொழுது கொள்ளலாம், சுத்தமான இடங்களில். எந்த மண்ணில் வேணாலும் தொழுது கொள்ளலாம், எந்த ரோட்டில் வேணாலும் தொழுது கொள்ளலாம், எந்த கடைவீதிகள் வேண்டுமா தொழுது கொள்ளலாம். மண் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அப்படி வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்தை மிக எளிதாக ஆக்கியிருக்கின்றான். முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு மௌன விரதத்தை அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். மரியமுக்கு மௌன விரதம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மௌன விரதம், 3 நாளைக்கு பேசக்கூடாது. மௌன விரதம் எல்லாம் இருந்தது, இன்றைக்கு மௌன விரதமும் கிடையாது. அப்போ எத்தனையோ சலுகைகளை வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்துக்கு இறுதி தூதர் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வழங்கியிருக்கின்றான். ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கடமைகளை விளங்கி, அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை விளங்கி செய்யக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் இருக்கிறோம்? தொழுகை 5 நேரம் தொழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. 5 நேரம் தொழக்கூடியவர்கள் என்ன, அதில் வந்து நமக்கு என்ன வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதில் வந்து கஷ்டத்தை வச்சிருக்கிறான்? ஆரோக்கியம். 2, 3, 4, 5 வருஷங்களுக்கு முன்னாடி 2018, 2019, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா பீரியடில் பெரிய ஒரு தாக்கம் 2 வருடங்களாக நீடிச்சுது. அந்த கொரோனா வருவதற்கு உண்டான காரணத்தை சொல்கின்ற பொழுது அதை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்று மக்களுக்கு பெரிய பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லுகிறோம். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கைகளை அதிகமாக கழுவிக்கொள்ள வேண்டும், நல்ல வாயை கழுவிக்கிறோம். ஏன்னா கிருமிகள் எல்லாம் கையில் இருந்து உணவு சாப்பிடுவது மூலமாக வாய்க்கு அது போகின்றது. அதனால் கொரோனா தொற்று மிக அதிகமாக இருக்கும். நீ யோசிச்சு பாருங்க, நம்முடைய மார்க்கம் வணக்க வழிபாடு என்று சொன்னால் அப்படியே வந்து சூவி மகான்களாக போக சொல்லலை. உலகத்தினுடைய அத்தனை விஞ்ஞானங்களையும் தோற்கடிக்கின்ற மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். 5 நேரம் தொழுகைக்கு கையை கழுவு சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கையை கழுவுங்க, அல்லாஹ் சொல்கிறான் கையை கழுவு. தொழுகைக்கு போகிறான் தான். வாய் கொப்பளிக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 5 நேரம் கையை கழுவானே ஆனால், வாய் கொப்பளிப்பானே ஆனால், பல்லை தேய்ப்பானே ஆனால், நம்ம நினைக்கிறது உடம்பு சுத்தம் தொழுகைக்கு உண்டான ஒரு அமல். ஆனால் அது எப்படி பயன்பெற்றது நீ யோசிச்சு பாருங்க. அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மிக 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 அரிதானவர்கள் முஸ்லீம்கள். எல்லாம் யோசிச்சு என்ன, எதனால் இது வருது, எதனால் இது இந்த சதவீதமெல்லாம் குறையுது? அப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த மார்க்கத்தை கண்மூடித்தனமான மார்க்கமாக வைக்காமல் சிந்தித்து செயல்படக்கூடிய, எந்த அறிவியல் பூர்வமாக யோசித்தாலும் கூட எந்த ஒரு விஞ்ஞானியும் இந்த மார்க்கத்தை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த மார்க்கத்தில் நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அழகாக சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது மிக எளிதானது. வலன் யுஷாத்த தீனு இல்லா கலபா, மார்க்கத்தில் நீனாக ஒன்றை உனக்கு திணித்து கொண்டு நான் இதையெல்லாம் கண்டிப்பாக செய்வேன், செஞ்சே தீருவேன், அல்லாஹ்வுக்கு நெருங்கணும்னு சொன்ன இவையெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நீனாயிட்டு இந்த மார்க்கத்தில் கஷ்டப்படுத்தி கொண்டால் அது உன்னை மிகைத்து விடும். நான் வந்து மாதம் பூரா நோன்பு வைக்க போகிறேன், இரவில் பூரா நின்று வணங்க போகிறேன் என்று சொன்னால் அதுதான் மிகைக்கும். ஒன்னால் முடியாது. அப்படி போட்டி போட்டவங்களாம் போயிட்டாங்க, தோல்வியை ஒத்துக்கொண்டார்கள். யார்? சஹாபாக்கள். அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வசத்திது, நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள், வகாரிபு, இயன்றதை செய்யுங்கள், வாபிஷிரு, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். மார்க்கம் என்பது எளிதானது. அதை யாராவது தன்னாலே கஷ்டப்படுத்திக் கொள்வானே அது மிகைத்துவிடும். ஒரு சஹாபி அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முதல்ல தெரியாது. அவர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால், இனிமேல் நான் பகல் பூரா நோன்பு இருக்க போகின்றேன், விடவே மாட்டேன். இரவு பூரா நின்று வணங்க போகின்றேன், விடவே மாட்டேன்.
இரவிலே குரான் ஓதிக்கொண்டே இருப்பேன், ஒரே இரவில் ஒரு குரானை ஓதி முடிப்பேன், அதை விடமாட்டேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு செயல்படுறார் அவர். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ பகலெல்லாம் நோன்பு நோற்பேன், இரவெல்லாம் நான் நின்று வணங்குவேன். இரவு நேரத்தில் நின்று வணங்குற பாருங்க, அதில் குரானை ஃபுல்லாக ஓதுவேன், குரானை ஃபுல்லாக ஓதிடுவேன், ஒரே குரானை. அப்போ அந்த அளவுக்கு விடியந்தனைக்கு நின்று வணங்குவேன். இப்படிலாம் சொல்லும்போது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது, அந்த செய்தி போய் கிடைக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அம்ரை கூப்பிடுறாங்க, வா இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி செயல்படுறியாம, எனக்கு தகவல் வந்திருக்கேங்கிற. ஆமாம். இப்போ ரசூலை ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க? இல்லை, எனக்கு முடியும். என்ன முடியும்? பகலெல்லாம் நான் காலம் பூரா நோன்பு நோற்பேன், எனக்கு முடியும். இரவெல்லாம் நான் நின்று வணங்குவேன், எனக்கு முடியும். ஒரே இரவில் ஒரு குரானை ஃபுல்லாக ஓதிடுவேன், எனக்கு முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு முடியாது, உனக்கு இப்போ நீ இளைஞராக இருக்கின்றாய், உன்னை முதுமை அடையும் அந்த நேரத்தில் உன்னால் முடியாது. அதனால் சொல்கிறத கேளு, என்ன செய்ய, மாதத்தில் 3 நோன்பு வை, மாதத்தில் 3 நோன்பு வை. அந்த 3 நோன்பு வைத்தால் மாதம் முழுவதும் நோன்பு வைத்ததாக ஆகிவிடும். ஒவ்வொரு மாதம் வைத்தால் அது காலம் பூரா நோன்பு வைத்ததாக ஆகிடுங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதத்தில் ஏன்னா ஒன்றுக்கு நம்ம ஏற்கனவே இந்த ஜும்மா மேடையில் சொல்லியிருக்கோம், 1க்கு 10 இஸ்லாத்தில். மாதத்தில் 3 நோன்பு வச்சான்னு சொன்னால் 30 நோன்பு, 31 தேதியெலாம் வரும்னு சொல்லாதீங்க. நம்ம வந்து அரபிக் கணக்கில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 29 30ஓட முடிஞ்சிடும். காலம் பூரா நோன்பு வைத்த நன்மை உனக்கு கிடைக்கும், 3 நோன்பு மட்டும் மாதத்தில் வையுங்கிறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, ராத்திரி நேரங்களில் கொஞ்சம் நேரம் நின்று வணங்கு, வாண்டான்னு சொல்லலை, கொஞ்சம் உறங்கிக்கன்றேன். அதே மாதிரி குரான் ஃபுல்லாக ஓதுன்னு பார்க்காத, ஒரு மாதத்துக்கு ஒரு குரான் ஓதுற அளவுக்கு பார்த்துக்க. இன்றைக்கி நமக்கு ஜுசுன்னு பிரிச்சுட்டாங்க, ரசூலாக ஜுசுவெல்லாம் கிடையாது. அலிஃப் லாம் மீம் சயக்கூலு தில்கர் ரசூலு லன்தலான்னு ஜூஸை பிரிச்சுறாங்க. அப்போ 30 பாகமாக வைத்துக்கொண்டு ஒரு பாகத்தை ஓதுங்கிறாங்க. இல்லை, எனக்கு முடியும், இன்னும் அதிகமாக நான் செய்ய முடியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீ என்ன செய்ய, இரவில் வந்து ஒரு பகுதியை வந்து நின்று வணங்கு, ஒரு பகுதி தூங்க, ஒரு பகுதி நின்று வணங்க, 2 பகுதி நீ தூங்குற மாதிரி பார்த்துக்க. அதே மாதிரி நோன்பு வைப்பதை பொறுத்த வரைக்கும் மாதம் 3 இருக்கு இல்லையா, மாதம் ஒரு 10 நோன்பு வேணால் வச்சுக்க. அதான் ஒரு நோன்பு வைக்கணும், 2 நாளைக்கு விட்டுரு. ஒரு நோன்பு வை, 2 நாளைக்கு விட்டுரு. இல்லை, எனக்கு அதுக்கு மேலேயும் முடியும், குரானை ஃபுல்லாக ராத்திரி ஓதிக்கிட்டு இருக்கல, அதை விட்டுரு. மாதத்துக்கு ஒரு குரானை முடியும், இல்லை அதுக்கு முடியும். வாரத்தில் ஒரு குரானை முடியும், முடிச்சிட்டாங்க, அதோட அதுக்கு மேலே கிடையாது. வாரத்தில் ஒரு குரானை முடிக்கணும், அதுக்கு மேலெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் நோன்பு வைப்பதை பற்றி அவர் சொல்லும் பொழுது, எனக்கு இதுக்கு மேலேயும் முடியும், ஒரு நாளைக்கு நோன்பு வச்சு 2 நாளைக்கு இருக்க முடியாது, அதுக்கு மேலேயும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க. காலம் பூரா அவங்க தொடர்ச்சியாக வைக்கிறது இல்லை. அப்போ என்ன, வருஷத்தில் பாதி நோன்பு இருப்பாங்க, பாதி வருஷத்தில் நோன்பு இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் நோன்பு போய் ஒரு நாள் நோன்பு விட்டுரு. அவர் இல்லையே, எனக்கு இன்னும் இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், இதுதான் நல்லது சிறந்தது, இதை தவிர இதுக்கு மேலே கேட்கக்கூடாதுன்னாங்க. அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவர் கடைசி ரசூலுல்லாஹ் மூத்தா போயாச்சு, எல்லாரும் மூத்தாயிட்டாங்க. சஹாபாக்களில் வந்து அபூபக்கர் சித்திகெல்லாம் மூத்தா கடைசி காலத்திலிருந்து அவர் சொல்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்படியெல்லாம் வாதாடினேன், அப்படி வாதாடுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னால் முடியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் அவதிப்படுகின்றேன், முடியலை என்னால். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வலை யுஷாத்த தீன் இல்லா கலபா, மார்க்கம் எளிதானது, நீ சிரமப்படுத்திக்கிட்டேன்டா, மார்க்கம் தோற்று ஓடாது, மார்க்கம் நின்ற நிலையில் தான் இருக்கும், நீ தான் தோற்று போவாய். அப்போ எப்படிப்பட்ட மார்க்கம்னு பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு மார்க்கம். நீ மற்ற மதங்களை ஒப்பிட்டு பாருங்கள், அளவு குத்தணுங்குவாங்க, முதுகில் அளவு குத்திக்கிட்டு அது ஒரு நேர்த்தி கடனாக இருந்து வந்து தேரை இழுக்கணுமா, நம்ம குறை சொல்லலை, அவங்க நம்பிக்கை அது. நாக்கில் அளவு குத்தணும்பாங்க, மொட்டை அடிக்கணும்பாங்க, கால்நடையாக போகணும், வெயிலில் போகணும், செருப்பு அணியக்கூடாது. இதெல்லாம் மற்ற மாதங்கள் இருக்கின்றபோது அதெல்லாம் செய்தால்தான் அந்த தெய்வங்களை யாரை தெய்வங்கள் என்று வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அப்படி வணங்கப்படக்கூடிய அந்த தெய்வங்கள் எல்லாம் இவங்கள் மேலே வந்து சந்தோஷப்படும், காரியங்களை நிறைவேற்றும் என்று சொல்லி வணங்கி இருக்கக்கூடிய நம்முடைய காலத்தில் நாமே பார்க்க, நம்முடைய பகுதிகளிலும் பார்க்கின்றோம்.
இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க, திருச்செந்தூருக்கு நடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. நடைபயணமாக செருப்பு போடாமல், சட்டை போடாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு முறை இப்படி ஜும்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஜும்மா குத்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபிக்கு வெளியில் ஒருத்தர் வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார். ரசூல்லா ஜும்மா உரை நிறுத்தி கொண்டிருக்கும் ஒரு சஹாபியை ரசூல்லா வந்து பேசினா அவங்கள்ட்ட திருப்பி பேசலாம். மெம்பரில் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு அவர் யார், ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, அவர் யார், வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார், உள்ள அவர் சொல்லுண்டு. அப்போ சஹாபி சொல்கிறாங்க, அவர் பேர் அபு இஸ்ராயில். அபு இஸ்ராயில் அவர் பேர், சஹாபி தான், ஒரு முஸ்லீம் தான். அவர் நேர்ந்திருக்கிறாரு. என்ன நேர்ந்திருக்கார் ரசூல்லா கேட்குறாங்க. நின்று கொண்டே இருப்பேன், உட்கார மாட்டேன், வெயிலில் தான் நிற்பேன், நிழலுக்கு போக மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், நோன்பு வைப்பேன். இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைத்து கொண்டு அவர் நிழலிலே நிற்கின்றார். அவர் என்ன நினச்சிட்டார், இவ்வளோ கஷ்டப்பட்டாச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம மேலே ரொம்ப பிரியப்படும். ஏன்னா நமக்காக வேண்டி ஒரு அடியான் இவ்வளோ கஷ்டப்படுறான என்று அல்லாஹ் பிரியப்படுவான் என்று அவராயிட்டு யோசிக்கிறார். மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடியதுக்கு ஒரு தூதர் இருக்கிறார். மார்க்கம்னா அவங்கள்ட்ட தான் கேட்கணும், அவங்க சொல்கிறதா மார்க்கம். அதை தவிர எதுவுமே மார்க்கம் கிடையாது. நபிகள் நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் இது நல்லதானே. இன்னைக்கு பாருங்க, நம்ம பள்ளிகளில் இல்லாமல் எல்லா பிள்ளையும் பாருங்க, பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி வ அஸ்ஹாபி அஜ்மைன் சொல்கிறாங்களா இல்லையா? தப்பா இந்த வார்த்தை, தப்பா இந்த வார்த்தை. அல்லாஹும்ம சல்லி அலா சய்யிதினா, என்னுடைய தலைவர் மீது அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும், தப்பே கிடையாது. இது தப்பு என்று நாம் சொல்லவில்லை, வார்த்தை தப்பு கிடையாது. நீ அந்த வார்த்தை சொல்லக்கூடிய இடம் தப்பு. நீ வார்த்தை சொல்லக்கூடிய அந்த இபாதத்து செய்யக்கூடிய அந்த இடம் தப்பு. ஏன்? நபிகள் நாயகம் மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு வந்தவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் சொல்கிறான் அல்லாஹ். யு அல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்து அனுப்பியிருக்கிறேன் அல்லாஹ். திருமறை குர்ஆன் யு அல்லிமுஹுமுல்லாஹுல் கிதாப வல் ஹிக்மா, உங்களுக்கு மார்க்க கல்வியையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அவர் வந்திருக்கிறார். அவருக்கு அதைத்தான் நான் அனுப்பியிருக்கிறேன். அப்போ நம்ம மார்க்கம் என்று எதை நினைக்கின்றோம்? மார்க்கம்னா என்ன? இதை செய்தால் அல்லாஹ்வுக்கு பிரியமாக இருக்கும், அவன் நமக்கு நன்மையை தருவான், அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். இதுதான் மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய முறை. அதுதான் நம்ம அமல் செய்கின்றோம். அப்போ இந்த காரியத்தை செய்தால் என் இறைவன் எனக்கு கூலி தருவான் என்று நாம் நினைப்போமே, ஆனால் நாம ஒன்றை உருவாக்கக்கூடாது. அதுக்கு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா? பாங்கு சொல்லக்கூடிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிலாலுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? எப்படி பிலாலுக்கு கற்றுக் கொடுத்தாங்க? நீ போய் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினான்னு சொல்ல. சில வீட்டில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறது தப்பா? இப்படி வந்துடும் கேள்வி. இப்படி தான் வருமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது சொல்கிற தப்பா? எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் மீது ஸலவாத்து உண்டாகட்டும் நமக்கு சொல்கிறோம், அது தப்புன்றான். இதை தப்புன்னு சொல்லலை. நீ மார்க்கம் என்று செய்கின்றாய் என்றால் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் சொல்கின்றான், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கும் ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன், தன்னுடைய தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போ அவங்க தானே சொல்லணும், நம்மளாட்டு உருவாக்க முடியுமா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சொல்லுறதுக்கு என்ன சொன்னாங்க? பிலாலை கூப்பிட்டு, பிலாலே போய் நில்லுங்க, மேடையில் ஏறுங்க. அப்போ ஒரு மேடை வச்சு படித்து கொடுத்தாங்க. மஸ்ஜித் நபிக்கு மேலே மைக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு அந்த வாசகத்தையெல்லாம் சொல்லிக் கொடு, இந்த மாதிரி சொல்லுங்கிறாங்க. ரசூல்லா கற்றுக் கொடுத்த பாங்கு எது? எடுத்து அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பாங் சொன்னதற்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கன்னாங்க. பாங் சொல்றதுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லலை. பாங் சொன்னதற்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், என் மீது நீங்கள் ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 10 முறை மன்னிக்கின்றான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அதற்கு அப்படி நேர உல்டா பண்ணி அவங்க எதை முந்தி எதை வந்து எதை பின்னால் முன்னால் சொல்கிறது இது நல்லதானே? மார்க்கம் தானே? அல்லாஹ்வும்ம ஸல்லி சொல்கிறது தப்பா?
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிற தப்புங்கிறாங்க பாருங்கள். பிஸ்மில்லா சொல்லி பாங்க சொன்னால் தப்புங்கிறோம். பிஸ்மில்லா சொல்லி பாங்க சொன்னால் தப்பு. எந்த காரியத்திற்கும் பிஸ்மில்லா சொல்லத்தான் செய்யணும். எந்த காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லத்தான் செய்யணும். அப்போ எந்தெந்த காரியத்துக்கு எந்த முதல்ல சொல்ல சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானே சொல்லணும். ருக்கு செய்கிறோம், சஜிதா செய்கிறோம். ருக்குவில் என்ன செய்யணும்? சுப்ஹான ரப்பியல் அலீம் 3 வாட்டி சொல்லலாம், 1 வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். சஜிதாவில் சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்லலாம். சில துவா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சஜிதாவில் ஒருத்தன் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் சொல்கிறான்னு வச்சுக்கிடுங்க. ருக்குவிலே சுஜூதிலே சொல்கிறாரு. குல் ஹுவல்லாஹ் சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், ஒருவர் ஒரு முறை குல் ஹுவல்லான்னு சொன்னார்ன்னு சொன்னால் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி ஓதியதற்கு சமம். 30 ஜுஸ் இருக்குன்னா 10 ஜுஸ் ஓதுனதுக்கு சமங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இதை ருக்குவில் சொல்லலாமா, சஜிதாவில் சொல்லலாமா? சொல்லக்கூடாம. ஏன் சொல்லக்கூடாமா? ருக்குவிலும் சஜிதாவிலும் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள், கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவரும் செய்திருக்கிறார்கள். அங்கே போய் சொல்லி எடுக்கக்கூடாது, நீ வெளியில் போய் சொல்லிக்கோ. அப்போ எதை நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய மார்க் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபு இஸ்ராயலை கூப்பிடுங்கிறாங்க. இவர் வந்து சொல்கிறார்ல, வெயிலில் ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, நான் வெயிலில் தான் நிற்பேன், நிழலுக்கு போக மாட்டேன், நின்றுக்கிட்டு தான் இருப்பேன், உட்காரவே மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், நோன்பு வேறு வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை கூப்பிடு உள்ளே கூப்பிட்டு, வெயிலில் நிற்கக்கூடாது, நிழலுக்கு வர சொல்லு, நிற்கக்கூடாது, நிழலில் வந்தால் நிற்கக்கூடாது, உட்கார சொல்லு, யார்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு, சலாஞ்சலி பேச சொல்லு, நோன்பு வச்சுக்கணும்னு சொல்கிறாரு, நோன்பை கண்டினியூ பண்ணு. இப்படி அவ்வளோ மார்க்கம். அந்த நோன்பு என்பது மார்க்கம். ஏன் திருமறை குர்ஆனிலும் சொல்லப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நோன்பு என்பது மார்க்கம். அப்போ இவ்வளோ அழகாக பிரித்து காட்டுறாங்க பாருங்கள், நபிகள் நாயகம் மார்க்கத்தை எப்படி பிரித்து காட்டுறாங்க பாருங்கள். நோன்பு என்பது மார்க்கம், அதை நீ செயல்படுத்திக்கோ, அதுக்கும் கூட லிமிட்டு உண்டு. நான் காலம்புற நோன்பு வைக்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ நோன்பை நீ கடைபிடித்துக்கொள். பேச மாட்டேன்னு சொன்னியே, மௌன விரதம், அதை கலைச்சிடணும். உட்கார மாட்டேன்னு சொன்னியே, உட்காந்துடணும். வெயிலில் தான் நிற்பேன், நிழலில் ஒதுங்க மாட்டேன்னு சொன்னில, வெயிலை விட்டு நிழலுக்கு வா, உட்காரு, பேசு, நோன்பை மட்டும் நீ கண்டினியூ பண்ணுன்னாங்க. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம நினச்சிக்கிட்டு இப்படிலாம் செஞ்சான் அல்லாஹு தாலா நம்மளுக்கு சொர்க்கம் நினைக்கும். ருக்கு செய்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் 3 முறை சொல்ல ரசூலுல்லாஹ் 3 முறைன்னு கூட ஒன்றும் சொல்லலை. நம்ம எத்தனை முறை நாள் சொல்லலாம்? கீழே உள்ற வரைக்கும் அப்படியே 15 நிமிஷம் 20 நிமிஷம் நின்றுட்டு கீழே உன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீ என்ன ருக்கு செஞ்சுக்கோ. இப்போ ரமலானை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் தொழுகிறாங்கண்டா அது முன்ன அறிவிப்பு செய்கிறாங்க, நீண்ட நேரம் நிற்கிற மாதிரி வரும், அந்த சக்தி உள்ளவங்க தொழுதுக்கலாம். அப்போ அதையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கண்டா, இமாம்களுக்கு ஒரு கட்டளை போடுறாங்க, தொழு வைக்கிறாங்க பாருங்கள் இமாம், அவங்களுக்கே ஒரு கட்டளை போடுறாங்க, மனிதர்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்தினால் சுருக்கமாக தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள். நீ நீண்ட நேரம் நின்று தொழணும், நீண்ட நேரம் ஓதணும், நீண்ட நேரம் சுஜூத் செய்யணும்னு சொன்னால் நீ தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கோன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படித்தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ரசூலாவோட ஒரு நாள் ஒரு இரவில் தங்கிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனாவோட தங்கி, மைமுனா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவர் மாமி, இப்னு அப்பாஸுக்கு மாமி ரூட்டில் வந்து சின்ன பிள்ளை தானே வந்து படுத்துக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் எழுந்துறாரு, தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்திருக்கிறாங்க, ஒலு செய்கிறாங்க. இவர் இப்னு அப்பாஸ் சின்ன பிள்ளை, இவரும் போய் என்ன செய்கிறாரு, நம்மளும் ஒலு செய்வோம், ஒலு செஞ்சுக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுகிறாங்கன்னு சொன்னால் இடது பக்கம் வரணும், வலது பக்கம் நிற்கிறார். ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னா காதை பிடிச்சி தொழுதுகிட்டே இப்படி காதை பிடிச்சி திருக்கி இப்படி பின்னால் விட்டு இந்த பக்கம் நில்லுன்ட்டாங்க, நின்று தொழுகிறாங்க. அப்போ நான் மாற்றி சொல்கிறேனோ, அப்போ இப்படி திருக்கி இப்படி கொண்டு வந்து விடுறாங்க, நமக்கே டவுட் ஆகுது. ஏன்னா அப்போ இப்போ இல்லை இடது பக்கம் நீங்கள் வலது பக்கம் திருப்பி விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கள் நின்று தொழுவுங்கிறாங்க. அவர் நின்று தொழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பித்து சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சிட்டாங்க. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லார், அவங்க இப்படிலாம் தாலிங்க சடங்கு ஓதாங்க பாருங்க, ரமலால் தாலி கிதாபுல் ஆர் இந்த மாதிரி ஓதலை. ரசூல்லா ஓதும்போது வார்த்தைக்கு வார்த்தைக்கு நிற்பாங்களாம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீ ஹுதல் லில், இப்படி ஓதுறாங்க.
அவர் நிற்கிறாரு 50 ஆயத்துக்கிட்ட ஓதுவாங்கோ. 50 ஆயத்து ஓதனோடனே புரிஞ்சிருவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. 50 ஆயத்தை கடந்து போகுது. சரி, சூரத்தில் பக்கரால பாதி ஓதுவாங்கன்னு பார்க்குறாரு, அதுக்கு மேலேயும் போகுது. சரி, சூரத்தில் பக்கரா முடிச்சதா விட்டுருவாங்களான்னு பார்த்தோம். எப்போ ஒரு ரக்காயத்தில் எப்படி நடக்கு, தனிப்பட்ட முறையில் அவங்க தொழுவுறாங்க முடியும்ட்டு. இவர் என்ன பண்ணார், சூரத்தில் பக்கரா ஆரம்பித்ததோட சரி குனி வாங்கன்னு பார்த்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டு சூரா நிசா ஓதுறாங்க. அதுக்கடுத்து ஆல் இம்ரான் ஓதுறாங்க. இவர் அதோட விட்டுட்டு தூரம் வந்துட்டார், போன்ட்டு முடியலை. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் என்ன செய்யலாம், மார்க்கத்துக்கு ஒன்று முடிகிற அளவுக்கு செய்யணும். எனக்கு அதுக்கு மேலே கிறங்கி விழுந்தாலும் நான் நின்று தொழுவேன்னா வரக்கூடாது. பள்ளிவாசலுக்கு வராங்க, நபிகள் நாயகம் ஒரு கயிறு தொங்குது ஓரமாக, பெண்கள் பகுதியில் ஒரு கயிறு தொங்குது மேலேருந்து கீழே வரைக்கும். யார் என்ன கயிறுங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, உங்கள் மனைவி ஜெயினபு தான் கயிறை தொங்க விட்ருக்குறாங்கன்ற. எதுக்காக வேண்டி கயிறை தொங்க விட்ருக்குறாங்கன்றாங்க. இல்லை அவங்க சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழுகும்போது சில நேரத்தில் கால் கடுக்கும், சில நேரத்தில் இப்படி சாஞ்சிருவாங்க, இப்படி இங்கே சாயுவாங்க, இப்படி இங்கே சாயுவாங்க, இப்படி சாயும் போது கயிறை பிடிச்சிக்கிடுவாங்கன்னு. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் தொழக்கூடாது, முடிஞ்ச அளவு தொலை சொல்லுங்கள், உற்சாகம் இருக்கிற வரைக்கும் தொழணும். உனக்கு உற்சாகம் குறைஞ்சி வச்சுன்னு வச்சுக்க, தூக்கம் வந்துச்சா, கால் கடுக்குதா, ருக்குவசம் சஜாச்சு. இப்போ எப்படிப்பட்ட மார்க்கம்னு பாருங்கள். இபாதத்து செய்தாலும் கூட அதிலும் நடுநிலைமையாக செயல்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய மார்க்கத்தை விளங்கி அல்லாஹ் எப்படி நம்ம மார்க்கத்தை அணுக சொல்கின்றானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்முடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பள்ளி அதாவது நம்ம பிள்ளைங்க காலேஜ் போகக்கூடிய பிள்ளைங்கள், அதுபோல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவெல்லாம் விட்டுட்டு இப்போ திருப்பி ஸ்கூல்லாம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் தயாராகிட்டாங்க, 4ஆம் தேதியே தயாராகிட்டாங்க. நீங்களும் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைங்க நல்ல விதமாக கல்வி படிக்கணுங்கிறதுக்காக நீங்களும் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அந்த மதரசாக்கள் இருக்கணும், காலை மாலை மதரசா, அதை விட முக்கியமாக இல்லையா இதெல்லாம்? நம்ம ஒருத்தர் என்ஜினியராக கொண்டு போயின்னு சொன்னால், அதனால் அல்லாஹ்விடத்தில் நம்ம என் பிள்ளை இன்ஜினியராக நான் ஆக்கினேன், என் பிள்ளைய நான் டாக்டர் ஆகிக்கிட்டேன், ப்ரொஃபஸர் ஆகிக்கிட்டேன் சொன்னால் அல்லாட்ட ஈடுபடுமா? யோசிச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு 3 அமல்கள் தொடர்ச்சியாக வரும். நம்ம செத்து போய் கபரில் அடக்கம் பண்ணி மண்ணை மக்கி போனாலும் சரிதான், 3 காரியங்கள் தொடர்ச்சியாக வரும்னு சொன்னால், அதில் 3 நான் சொல்லலை, ஒரே ஒரு விஷயம், வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிகான பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி விட்டால், அந்த சாலிகான பிள்ளைங்களுக்கான பிரார்த்தனை செய்தால் அந்த துவாவும் உங்களுக்கு கபர்லேயும் கிடைக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி பிள்ளைகளை நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த காலை மாலை மதரசா நடக்குது, இந்த மதரசாவில் சேர்ந்துட்டிங்கன்னு சொன்னால் நிறைய இஸ்லாமிய சட்டங்கள், அது மாதிரி மக்கள்கிட்ட எப்படி நம்ம பழகணும், எப்படி சலான் சொல்லணும், வீட்டில் நுழைஞ்ச என்ன சொல்லிட்டு போகணும், வெளியே போனால் என்ன சொல்லிட்டு போகணும், அடுத்த சந்தித்தா என்ன சொல்லணும் என்கின்ற எல்லா விஷயமும் சொல்லித்தரப்படக்கூடிய இந்த மார்க்க கல்விக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر لا إله إلا الله. சப்பல் நேரம் நெருக்கமாகிறது, இடைவெளி இல்லாமல் கோணம் இல்லாமல் நேரம் இருக்கும்.
الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة
وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. اللهم பள்ளிவாசலுக்கான நிறைய பணிகள் இருக்கிறதுனால செலவினங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய செல்வத்தில் தாராளமாக பள்ளிவாசல் காரியங்களுக்காக வேண்டி